அமைச்சர் வினவி இருக்காங்க. பணம் இல்லையா இல்ல தமிழகத்துக்கு கொடுக்கிறதுக்கு மனம் இல்லையான்னு கேட்கல. இல்ல முதல் நீங்க ஊழல் இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. வழிமுறையில் நடைமுறை சரியாக பயன்படுத்தப்பட்டதா? இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லைன்னா பரவாயில்ல. நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய சௌஹான் அவர்கள் பாராளுமன்றத்தில் எழுந்து பேசினாரு. விவசாயிகளுக்காக அவர்கள் திட்டத்திற்காக நான் தமிழகம் வருகிறேன். 2 முறை வந்தேன். அவர்களுக்கு நாம் கொடுக்கும் பங்காக 7300 கோடியை நான் கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். ஆனால் அதை சார்ந்த அமைச்சர்கள் யாரும் என்னை வந்து பார்க்கல. நான் கேட்குறேன், ஒரு சுமூகமாக ஒரு நட்புணர்வோடு வந்து அமைச்சர்களை பார்த்தா தான் என்ன, அளவலாவினால் தானே பிரச்சனைகள் நமக்கு தெரியும். இன்னைக்கு நீங்கள் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போல? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகும்போது அந்தந்த மாநிலத்தில் என்ன அந்தந்த மாநிலத்திற்கு எதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்பதை முற்றிலுமாக கணக்கிடுவதுதான் நிதி ஆயோக் கூட்டம். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போல நான் முதல்வரை கேட்கிறேன். அதுக்கு போகாம பிச்சு 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 இதுக்கு பணம் வரல, அதுக்கு பணம் வரல. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருந்தீங்கன்னா அது முழுவதுமாக அந்த திட்டம் தெரிந்திருக்கும். எல்லா அதிகாரிகளும் அங்கே இருப்பாங்க, கன்சர்ன்ட் அமைச்சர்கள் அங்கே இருப்பாங்க, முதலமைச்சர்கள் இருப்பாங்க. ஆக நேர்வழியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய எதிலையுமே கலந்து கொள்ளாம எப்பொழுதுமே குற்றம் சாட்டி கொண்டிருப்பதை நீங்கள் குறை சொல்வதை கைவிட வேண்டும் என்பது எனது கருத்து. மக்கள் நலனை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் ஈகோவை விட்டுட்டு சுமூகமான ஒரு நடைமுறைக்கு வாருங்கள் என்பது எனது கருத்து. அதாவது 2வதுக்கு தான் போட்டின்னு சொல்றாங்க. 2வது பாஜகவை முன்னிலை எப்படி படுத்துவாங்க? நாங்கள் அதுக்கு எதிர்பார்க்கவும் இல்லை. மக்கள் எங்களை முன்னிலைப்படுத்துவார்கள், அதில் சந்தேகமே இல்லை. 2வது 3வது 4வதுன்னு தான் ரொம்ப ஏளனமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆக 2வது 3வது 4வதுன்னு பிரிஞ்சிருக்கிறதுனால தான் நீங்கள் முதலாவது வர முடியுது. நீங்கள் முதலாவதாக நீங்கள் பாராளுமன்ற தேர்தலை பார்த்தாலே நீங்கள் முதல் என்று வரும்பொழுது நீங்கள் முதலாவதாக உண்மையிலே வரவில்லை. நீங்கள் 2, 3, 4, 5 மற்றவர்கள் பிரிந்திருக்கிறதுனால தான் 2024 உங்கள் கூட்டணியே 2, 3, 4 பிரிஞ்சிடும் போல இருக்கு. அண்ணன் திருமாவளவன் ஒன்றை சொல்கிறார், கொடியேற்ற கூட முடியலன்னு. கம்யூனிஸ்டுகள் இன்று வெளிப்படையாக தங்களது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். வேல்முருகன் தனது எதிர்ப்பை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார்கள். அதனால நீங்கள் ஒன்றாவதாகவே இருப்போம், 2, 3, 4 பிரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறத விட நீங்கள் ஒன்றா இருக்கிறது 2, 3 உடஞ்சிருவீங்க போல இருக்கே. அதை முதல் பாருங்கள் முதல்வர் அவர்களே. ஏனென்றால் இன்று கூட்டணி கட்சிகளே அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பதை நான் பதிவு செய்கிறேன். அதிமுக தலைவர்கள் அடுத்து டெல்லியில சந்திக்கிறாங்க. ஏற்கனவே அதிமுக பொதுச்செயலாளர் சந்திச்சாரு, இப்ப செங்கோட்டை நேற்று போய் சந்திச்சிருக்காங்க. செங்கோட்டை அதிமுக பொதுச்செயலாளர் தெரியாம ரகசியமா சந்திச்சதா சொல்லப்படுது. என்ன அதிமுகவுக்கான சொல்லப்படுது, எழுதப்படுது, நினைக்கப்படுது, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுப்பா. அதிமுக பொதுச்செயலாளர் தெரியாம போய் சந்திச்சிருக்காரு, அது எனக்கு தெரியாதுப்பா. அதை பத்தி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.